உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாமா, அத்தைய நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க பாத்தீங்க? காவேரி அப்ப காலேஜ் படிச்சுட்டு இருந்தா. ரொம்ப தைரியமானவனா இப்ப வரைக்கும் அவள மாதிரி தைரியமானவங்களை நான் பார்த்ததே இல்ல. அவ ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கணும்னு நினைச்சா என்ன ஆனாலும் செஞ்சு முடிச்சிடுவா. தனக்கு ஒரு விஷயம் சரின்னு தோணுச்சுன்னா யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவா. அப்படியே நம்ம வீரா மாதிரி. இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டு நடு ஹால்ல நிக்க வச்சு இப்படி பொருட்காட்சி மாதிரி அந்த ஆளை பார்க்க சொல்லிட்டு இருக்கீங்க? ஏ காவேரி, என்ன சத்தம் போடுற? கொஞ்சம் பொறுமையா பேசாத்தா. என்னப்பா, என்ன வேணும் உங்களுக்கு? இதோ ஆனந்தன், உனக்கு ஒண்ணு விட்ட மாமா பையன், அதுவும் மச்சான் முறை வேணும், தெரியும்ல? தெரியும். அதுக்கு என்ன இப்போ? எனக்கு ஆனந்தனை பிடிச்சிருக்கு. நல்ல பையன், நல்ல குடும்பம், தனியா தொழில் வேற பண்ணிட்டு இருக்கான். அதான் அவனுக்கு உனக்கும் வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணிடலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். யாரு கேட்டுப்பா முடிவு பண்ணீங்க? உன்னை பெத்த தகப்பனா, வேற யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? நீங்களே தாலி கட்டிக்க போறீங்க? காவேரி அண்ணே சும்மாரு. நீ வேணா இவர் சொல்ற எல்லாத்துக்கும் அடங்கி போகலாம், என்னால அடங்கி போயிட்டு இருக்க முடியாது. இப்ப என்ன சொல்ற நீ? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. அப்புறம் எப்ப கல்யாணம் பண்ணிக்குவ? எனக்கு தோணும் போதுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்பவும் என்னால இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இவர அவன் இவன்னு சொன்னா என் பொண்ணு கூட பார்க்க மாட்டான். உன்ன அடிங்கப்பா, அடிங்க, நல்லா அடிங்க, அடிச்சு கொல்லுங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கப்பா. என்ன எவ்வளவு அடிக்கணும்னு தோணுதோ என்ன நல்லா அடிச்சுக்கோங்கப்பா. அதுக்காக நீங்க கை காட்டுறவனுக்கெல்லாம் என்னால தாலியை கட்டிக்க முடியாது. ஏண்டி போகும்போது முன்னேண்டி கடையில காத்து புடிச்சிட்டு போயிடலாம். டயர்ல காத்து ரொம்ப கம்மியா இருக்கு. சரி புள்ள, நீ சீக்கிரமா கிளம்ப வேண்டியதானே? ஏன்? காலேஜுக்கு நேரம் ஆகுதுல்ல. அது ஏண்டி கேக்குற? அந்த ஆனந்த் இருக்கான்ல. ஆமா, உன் வீட்டையே சுத்தி சுத்தி வருவானே உன் சொந்தக்காரன், உனக்கு முறை வேணும்னு சொல்லிக்கிட்டாங்களே. அவனேதான். எங்க அப்பா என்ன அவனுக்கு கட்டி வைக்கிறதுக்காக பேசிட்டு இருக்காரு. அந்த கிறுக்கனுக்கா? அப்போ நீ காலேஜுக்குலாம் வரமாட்டியா? அவர் சொல்றவனுக்கெல்லாம் கழுத்தை நீட்டுறதுக்கு நான் என்ன ஆடா இல்ல மாடா? என் உசிரே போனாலும் அவனுக்கு மட்டும் நான் கழுத்தை நீட்ட மாட்டேன். ஏ காவேரி, காவேரி நில்லு காவேரி. புள்ள, இங்க பாரு. என்ன? அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். பொம்பளை பிள்ளைங்க ரோட்ல நடந்து போனா 4 பேர் வரதா செய்வாங்க. இதெல்லாம் பெருசுபடுத்திட்டு இருக்காத. 4 பேரா? அவன் ஒருத்தன் தான் வந்துட்டு இருக்கான். ஏ காவேரி, நீ எங்க போனாலும் உன் கூட நிழல் மாதிரி பின்னாடியே வருவேன் காவேரி. இவனை பின்வாசல் வழியே ஓடி போக சொன்னா பின்னாடி வந்துட்டு இருக்கான். போ போ. சண்டையெல்லாம் வேணாம் புள்ள, பேசாம வா. அவன் வந்தா வந்துட்டு போறான், நீ உறுதியா இருக்கல்ல? இருக்க. அப்புறம் என்ன, அவனை கண்டுக்காத. இவன மாதிரி ஆளுங்களை எல்லாம் கண்டுக்கிட்டு பெரிய ஆள் ஆக்குறது தான் பிரச்சனையே. காவேரி நின்னு கேட்டுட்டு போறது. குறுக்கி மாதிரி கத்துக்கிட்டே வரான் பாரு லூசு பையன். சீக்கிரமா வா. அழகா இருக்குல்ல ஊரு. செமையா இருக்குடா. ஒரு வழியா வந்து சேர்ந்தோம்பா நம்ம. ஊர் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா சூப்பரா இருக்குல்ல. மாப்பிள, கப்பு நமக்கு தானே? நமக்கு தான்டா, ஜெயிச்சே ஆகணும். இல்லனா ஊர் பக்கம் போய் மரியாதையா சேர முடியாது. டேய் மாப்பிள, இந்த கிராமத்து பொண்ணுங்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்காங்கடா. டேய்,
வந்த வேலையை மட்டும் பாருங்கடா. தேவையில்லாத வேலை பார்த்து அடி வாங்கிடாதீங்க. நம்ம ஊர் இல்ல, வெளியூர், வெளுத்து விட்டுருவாங்க. வெளியூர்னா சைட் அடிக்க கூடாதுன்னு போர்டா எழுதி வச்சிருக்காங்க. இவ ஒருத்தன். அவன் நம்ம கிட்ட அப்படிதான்டா சொல்லுவான். அப்புறம் நமக்கு முன்னாடி ஒரு பொண்ணை செட் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பான். ஆமாடா. என்ன ராமச்சந்திரா, சும்மா இருங்கடா. மாப்பிள நல்ல பொண்ணா இருக்குதுங்க. பின்னாடியே ஒருத்த ஃபாலோ பண்ணிட்டு வரானே, அவ ஆளா இருப்பானோ? அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா அவன் ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் ஏதோ டார்ச்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான்டா. ஏன் புள்ள, அன்னைக்கு அந்த சம்மர் சொல்லி கொடுத்தாருல, ஆமா. அவர் சரியாவே சொல்லி கொடுக்க மாட்டாருல. ஆமா புள்ள. நில்லு. காவேரி, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த தேன் நிலவுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு எங்க போலாம்? ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, பெங்களூர் பக்கம் கூட ஏதோ நல்ல ஏரியா இருக்குன்னு சொல்றாங்க. அங்க போவோமா? நீ பதில் சொல்லாத. அவன் சிவத்தை பார்த்து பேசுற மாதிரி பேசிட்டு அப்படியே போயிடுவான். காவேரி, பதிலே சொல்ல மாட்டியா? அப்போ என்ன கட்டிக்க உனக்கு சம்மதம்னு எடுத்துக்கலாமா? காவேரி, உனக்கு எனக்கு ஏத்த மாதிரி நம்ம நண்பர் தனியா ஒரு வீடு பார்த்து வச்சிருக்காரு. அங்க ஒரு வாரம் நீயும் நானும் மட்டும் ஜாலியா தங்கிட்டு வரலாம். அங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் போகணும்னு அப்படிலாம் கிடையாது, முன்னாடியே கூட போலாம். உனக்கு பரீட்சைக்கு அப்புறம் லீவ் எல்லாம் வரும்ல, அப்ப போயிட்டு வரதா இருந்தா கூட எனக்கு ஓகே தான். உனக்கு ஓகேவா? சொல்லு காவேரி, இவ்வளவு தூரம் கேக்குறான்ல. டேய், நீ ஒரு வார்த்தை சொல்லு. டேய், யாரா நீ? பொம்பளை பிள்ளைகிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்க? டேய், யார் மேல கை வைக்கிற? நான் யாரும் தெரியுமாடா உனக்கு? டேய், நீ யாரா வேணா இருந்துட்டு போடா. டேய், என் மேலேயே கை வச்சிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உன்னை காணா பணமாக்குறேன்டா. செத்த நீ. டேய், வாடா. ஏ மாப்ள, இங்க வாடா. என்னடா நீ வெளியூர் வந்துட்டு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு எங்களை சொல்லிட்டு இப்ப நீ பண்ற? டேய், ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான், அதை வேடிக்கை பார்த்துட்டு சொல்றியா? அவன் எப்பேற்பட்ட ஆளா வேணா இருக்கட்டும், அவன் என்ன பண்ணிடுவான்னு நானும் பாக்குறேன். டேய், அவனை பார்த்தா பெரிய இடத்து பையமா இருக்கான்டா. ஏதாவது பிரச்சனை ஏற போகுதுடா. வாடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.